நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸில் டேட் அண்ட் டைம் அந்த ஃபங்க்ஷன் பற்றி தான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா டுடேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அது ஒன்றும் இல்லை, நீங்கள் ஈக்குவல் டுடே அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி ப்ராக்கெட் ஓப்பன் க்ளோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா என்ட்ரு கொடுத்த உடனே இன்னைக்கு உங்கள் சிஸ்டமில் என்ன டேட்டோ அந்த டேட் மட்டும் உங்களுக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? சேம் இதே எக்ஸல் சீட்டை நீங்கள் நாளைக்கு வந்து ஓப்பன் பண்ணி நாளைக்கு டேட் வந்து அப்டேட் ஆகிடும். ஓகே, டுடே ஃபார்முலா யூஸ் பண்ணால் டேட் மாற மாற உங்களுக்கு எக்ஸல் சீட்லையும் டேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி ஈக்குவல் நவ் கொடுக்குறேன். ஸோ நவ் கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுக்குறேன். இது என்ன பண்ணேன், எனக்கு டேட்டு வரும் டைமும் சேர்ந்து வரும். சரிங்களா? எனக்கு சிஸ்டமில் இருக்கிற டேட் அண்ட் டைம் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரும். இல்லை எனக்கு டைம் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் இதே ஃபார்முலாவில் ஹோம் செக்ஷன் போயிட்டு அதோடைய கஸ்டமைஸ் அந்த செல்லோட ஃபார்மேட் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ நான் இதில் போயிட்டு டைம் மட்டும் கொடுக்குறேன். எனக்கு வந்து 24 ஹவர்ஸில் எனக்கு காட்டுது, ஹவர் மினிட் செகண்ட் எல்லாமே எனக்கு காட்டுது. சரிங்களா? ஸோ இதுலேயே நீங்கள் இந்த டவுன் ஏரோ கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு பாப்பப் வரும். அதில் வந்துட்டு இந்த ஏஎம்பிஎம் இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன டைம்ங்கிறது ஏஎம்பிஎம்மில் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும். ஓகே, ஸோ உங்களுக்கு இங்கே டைம் மாற மாற இங்கே மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? நான் கீழே என்ட்ரு பண்ணும்போது டைம் மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக மாறுறதை பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து டேட். ஓகே, ஸோ அது என்னன்னா நம்ம டேட் நம்மளே கிரியேட் பண்ணலாம். ஈக்குவல் டேட்டுன்னு நீங்கள் போட்டுட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இயர் மந்த் டேன்னு கேட்கும். ஸோ நான் வந்து இயர் 2026 காமா, ஸோ மந்த் கேட்குது 8 கொடுக்குறேன், 4 இது மட்டும் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த ஃபார்மேட்டுக்கு உங்களுக்கு டேட் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும். டேட் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் ஆகும். ஸோ பாருங்க 45லேருந்து இங்கே 46 ஆயிடுச்சா? ஸோ எனக்கு டைம் மாற மாற இந்த சீட் அப்டேட் ஆகும்போதெல்லாம் அந்த டைம் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதான் நவ் ஃபார்முலா. டேட்டில் நீங்கள் என்ன டேட் கொடுக்குறீங்களோ அது டேட் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? சேம் இது தான் டைம் ஃபார்மேட்டும். டைம் ஃபங்க்ஷன் இதே தான். ஈக்குவல் டைம் கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு ஹவர் மினிட் செகண்ட் உங்களுக்கு மூணுமே கேட்கும். ஸோ நான் ஹவர் வந்து 2 கொடுக்குறேன், மினிட் வந்து ஒரு 5, செகண்ட் வந்து ஒரு 3 கொடுக்குறேன். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் அடிக்கலாம். ஸோ எனக்கு 2505 ஏஎம்ல வந்திருக்கு. ஓகே, நான் வெறும் 2 கொடுத்துருக்கேன். சப்போஸ் நான் வந்துட்டு இப்போ 16 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 24 ஹவர்ஸில் நான் கொடுக்குறேன். அப்படிங்கும்போது எனக்கு என்ன ஆகும், 4ன்னு சொல்லிட்டு பிஎம்ல எனக்கு வரும். சரிங்களா? இது வந்து டைம் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் இதே மாதிரி டேனா என்ன ஒன்றில் ஈக்குவல் டேன்னு போட்டுட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு சீரியல் நம்பர் கேட்குது இல்லையா? ஸோ அதாவது என்னன்னா இப்போ நான் இந்த டேவை நான் கிளிக் பண்ணுறேன். அந்த டேவை கிளிக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டேன்னு போட்டுட்டு C4 அந்த செல்லை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ என்ட்ரு பண்ணோன்னே எனக்கு என்னன்னா நம்பர் 4 வருது. 4னா ஒன்றும் இல்லை, நான் கிளிக் பண்ண அந்த டேட்டில் டேவோட வேல்யூ வந்து 4th தானே? ஸோ அப்போ 4 வந்துருக்கு. ஸோ ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி இருக்க டேட்டில் இருந்து நீங்கள் டே மந்த் இயர் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் இதோட இந்த ஃபங்க்ஷனோட கான்செப்ட். வேறு ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ மந்த் கொடுத்துட்டு சேம் அதே டேட்டை கிளிக் பண்ணி என்ட்ரு கொடுத்தனா எனக்கு என்ன ஆகும், 8 மட்டும் வரும். ஓகே, சேம் அதே மாதிரி இயர் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு அதில் இருக்கிற இயர் மட்டும் எனக்கு ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? இதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும், பேசிக் ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் இன்டர்மீடியட் பார்ப்போம், அதை நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹவர் ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக ஆல்ரெடி இருக்க டைம் எப்படி டேட்லேருந்து நீங்கள் தனியாக டே மந்த் இயர் எடுத்தீங்களோ டைம்லேருந்து ஹவர் மினிட் செகண்ட் ரிட்டன் நீங்கள் தனியாக எடுத்துக்க முடியும். சேம் அதே தான். ஸோ ஹவர்னு டைப் பண்ணிட்டு அந்த டைம் செலக்ட் பண்ணி என்ட்ரு பண்ணுறேன். ஸோ எனக்கு 16 எனக்கு வந்திருக்கு. ஓகே, நம்ம 24 ஹவர்ஸில் கொடுத்தது அதே தான் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி ஈக்குவல் போட்டு எல்லாமே நீங்கள் ஈக்குவல் போட்டு தான் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். மினிட் கொடுத்து என்ட்ரு பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற மினிட் மட்டும் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரும். சேம் அதே மாதிரி எனக்கு செகண்ட் கொடுத்துட்டு சேம் அந்த டைம் கிளிக் பண்ணி என்ட்ரு பண்ணுவோம். எனக்கு என்ன அது 3 வந்துருக்கு. ஸோ இல்லை எனக்கு இங்கேயே எனக்கு அந்த 3 செகண்ட் பார்க்கணுன்னா என்ன பண்ணணும், ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த ஃபார்மேட்டில் போயிட்டு ஸோ டைம் ஃபார்மேட்டில் ஸோ இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிங்க. அதோட எனக்கு என்ன ஆயிருக்கு, செகண்ட் வந்திருக்கு. சரிங்களா? 3ங்கிறது வந்திருக்கு. ஸோ இதுதான். நெக்ஸ்ட் வந்து இன்டர்மீடியட் ஃபங்க்ஷன்ஸில் சிலது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா வீக் டே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இது நான் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இங்கே வந்துட்டு நான் இன்னைக்கு டேட்டா போட்டுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 04/08/2026. ஓகே, ஸோ ஆகஸ்ட்னு வருது. ஸோ இங்கே டேட் ஃபார்மேட்டில் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லாங் டேட் கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்மேட் கொடுத்ததுனால 4 ஆகஸ்ட் 2026ன்னு வருது. ஓகேங்களா? ஓகே,
ஸோ இப்போ என்னன்னா நெக்ஸ்ட் வீக் டேனா ஒன்றும் இல்லை, ரிட்டர்ன் த டே நம்பர் ஆஃப் கிவன் டேட். ஓகே, அதாவது ஈக்குவல் வீக் டேன்னு சொல்லி டைப் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டு இந்த டேட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, எனக்கு அந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்டர் பண்ணுறேன், நம்பர் 3ன்னு வருது இல்லையா. ஸோ ஒன்றும் இல்லை, இங்கே என்ன டேட் நீங்கள் போடுறீங்களோ அதோட வீக் டே என்ன அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் 3ங்கிறதுனால 3க்கு ஈக்குவலாக என்ன இருக்குது, டியூஸ்டே. ஸோ ஓகேங்களா, ஸோ இன்னைக்கு வந்து டியூஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே வந்துருக்கு. ஸோ இங்கே டேட் மாறும்போது அது என்ன டே அப்படிங்கிறது எனக்கு நம்பரில் எனக்கு ஜென்ரேட் ஆகும். இது வீக் டே. அதே மாதிரி வீக் நம்பர் இருக்கு, ஈக்குவல் வீக் நம்பர் அப்படி கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த சேம் அதே டேவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க, ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணலாம். ஸோ என்னன்னா 32 ஒன்றும் இல்லை, இந்த இயரில் இப்போ நம்ம இருக்கிற வீக்கோட கவுண்டு 32 வீக்கில் நம்ம இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல நான் ஆகஸ்ட்டுக்கு பதிலாக ஜான்வரி கொடுக்குறேன். நம்ம இப்போ வந்து ஜான்வரி 4ங்கிறது செகண்ட் வீக்குன்னு சொல்லுது. ஓகேங்களா, நம்ம கவுண்டில் செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம இதில் போயிட்டு ஸோ ஜான்வரி 26. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 ஓகே, இது ஃபர்ஸ்ட் வீக்கு. 4ங்கிறது என்ன ஆகும், செகண்ட் வீக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அதனால செகண்ட் வந்திருக்கு. ஒருவேளை நீங்கள் வந்துட்டு நம்ம 2 செகண்ட் டே கொடுத்தனா எனக்கு என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் வீக். ஸோ ஒரு டேட்டோட எவ்வளோ நம்பர் ஆஃப் வீக் வந்து இதில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வீக் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா டேட்னா அதில் என்னன்னா ஆட் ஆர் சப்ட்ராக்ட் மந்த். ஸோ இங்கே எனக்கு ஜனவரி 2 கொடுத்துருக்கேன் இல்லையா, அப்போ ஈக்குவல் கொடுத்துட்டு டேட்டுன்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிங்க, இந்த டேட்டா போட்டுக்கலாம். கமா கொடுத்து மந்த் கேட்குது, நான் 3 கொடுக்குறேன். இப்போ 3 கொடுத்ததுனால அந்த டேட்லேருந்து எனக்கு என்ன ஆகும்னா 3 மந்த் டேட் அப்டேட் ஆகி கிடைக்கும். ஜனவரி 2வா, அப்போ என்ன ஆகும், எனக்கு ஏப்ரல் 2 கிடச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுதான் டேட்டோட கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் இஓ மந்த்னா ஒன்றும் இல்லை, எண்ட் ஆஃப் மந்த்னு கூட வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம ஈக்குவல் இஓ மந்த்னு டைப் பண்ணிக்கிறேன், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த டேட்டை சூஸ் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் அடிக்கிறேன். ஒரு நிமிஷம், ஏதோ மிஸ்டேக். ஓகே, கமா கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் மந்த் கேட்குது, நான் 2 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ என்னன்னா ஜான்வரி இந்த டேட்லேருந்து 2 மந்த் இன்க்ரிமெண்ட் ஆயிரும், மார்ச் இல்லையா. அந்த மார்ச்சில் லாஸ்ட் டேட் என்ன, 31. ஓகே, அதான் எனக்கு ஜென்ரேட் ஆயிருக்கு. ஜனவரிலேருந்து நான் இங்கே ப்ராக்கெட்டில் கமா 2 கொடுத்ததுனால ஜனவரிலேருந்து 2 மந்த் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு அந்த மந்தோட லாஸ்ட் டேட்டு ஜென்ரேட் ஆகி எனக்கு வந்துருக்கும், 31 மார்ச்னு எனக்கு வந்துருக்கு. ஸோ இதுதான் இஓ மந்த் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் டேஸ்னா ஒன்றும் இல்லை, ஈக்குவல் டேஸ்ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே இன்னொரு டேட் கொடுத்துக்கலாம். ஓகே, சேம் அதுவே நான் கீழே ட்ராக் பண்ணிவிட்டு இதில் மந்த் மட்டும் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 2 கொடுத்துக்கிறேன். பிப்ரவரி 3, ஜனவரி 2, பிப்ரவரி 3 இருக்கு. ஓகே, ஸோ இங்கே என்னன்னா டேஸ்ன்னு நீங்கள் கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓகே, எண்ட் டேட் ஸ்டார்ட் டேட் கேட்குது. ஃபர்ஸ்ட் எண்ட் டேட்னா பிப்ரவரி கொடுத்துக்கிறேன், கமா கொடுத்துட்டு ஸ்டார்ட் டேட் வந்து ஜனவரி கொடுத்துக்கிறேன், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் அடிங்க. ஸோ என்னன்னா 32, அதாவது நீங்கள் செலக்ட் பண்ண டேட்டில் எனக்கு இன்பிட்வீனில் எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு எடுத்துகிட்டு வரும். ஸோ 32 டேஸ் எனக்கு இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதான் சேம் இதே மாதிரி நெட்வொர்க் டேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அது என்ன பண்ணா சேம் இதே மாதிரி தான் கால்குலேட் பண்ணும், ஆனால் சாட்டர்டே சண்டேவே உங்களுக்கு ரிமூவ் பண்ணிடும். ஓகே, ஸோ அப்போ பாருங்க ஈக்குவல் நெட்வொர்க் டேஸ், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் டேட் கேட்குறாங்க, ஸ்டார்ட் டேட் கொடுங்க, அடுத்து கமா எண்ட் டேட் கொடுத்துக்கலாம். ஓகே, ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் அடிங்க. ஸோ 23 தான் வருது. ஓகே, ஸோ முதல்ல 32 வந்தது, இப்போ 23 வருது. ஸோ இதுவே நம்ம இன்னைக்கு டேட்டே வச்சு பார்க்கலாமே. இன்னைக்கு என்னது 8 இல்லையா, 8 நம்பர் டே வந்து 4. இங்கே வந்துட்டு 8க்கு பதிலாக 20 கொடுக்குறேன், 20 சேம் அதே 8. அப்போ ஆகஸ்ட் 4ல இருந்து ஆகஸ்ட் 20 வரைக்கும் இருக்கக்கூடிய நெட்வொர்க் டேஸ் வந்து டோட்டலாக 13 எனக்கு வந்திருக்கு. அப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 4ல இருந்து நம்ம எவ்வளோ கொடுத்தோம், 20 வரைக்கும் கொடுத்தோமா. அப்போ பாருங்க 5 1 2 3 சாட்டர்டே சண்டே கால்குலேட் பண்ணாது. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. சரிங்களா,
ஸோ 13ங்கிறது நமக்கு ஒரே நிமிஷம் இருங்க. நான் 4லேருந்து கணக்கு பண்ணல, சாரி. ஸோ 4, 5, 6, 7 4 நாள் ஆச்சுங்களா? 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ இதுதான் வந்து நெட்வொர்க் டேஸ். நெட்வொர்க் டேஸ் வரும்போது உங்களுக்கு சாட்டர்டே, சண்டே வந்து உங்களுக்கு கால்குலேட் ஆகாது. ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா ஒர்க் டே. ஸோ சேம் அதே மாதிரி தான். ஒர்க் டேன்னு நான் போட்டுட்டு இது என்ன பண்ணுன்னா ஸ்டார்டிங் டேட் மட்டும் எனக்கு கேட்குது. நான் வந்து ஆகஸ்ட் 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கமா கொடுத்துட்டு டேஸ்ன்னு சொல்லி கேட்குது. நான் என்ன பண்ணுறேன், ஒரு 10 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். அப்போ என்ன ஆகுனா இங்கே 4னா நான் 10 கொடுத்ததுனால எனக்கு 14 தானே வரணும். ஆனால் அங்கே 18 வருது. சரிங்களா? இங்கேயுமே என்ன செய்யும்னா சாட்டர்டே சண்டே விட்டுரும். அதாவது நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டே 10 நாள் லீவ்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு டேட் வந்து ஆகஸ்ட் 4. ஒரு 10 நாள் லீவ் அப்படின்னா அதாவது ஒர்க்கிங் சாட்டர்டே சண்டே விட்டுட்டு 10 நாள் கவுண்ட் பண்ணும். அப்போ நீங்கள் 4லேருந்து எடுத்து பாருங்க. எனக்கு 4லேருந்து எனக்கு என்ன ஆயிருக்கு, 18 வந்திருக்கா? இடையில என்ன வந்திருக்கு? இங்கே ஒரு சாட்டர்டே சண்டே வந்திருக்கு, இங்கே ஒரு சாட்டர்டே சண்டே வந்திருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு 10 நாள் கவுண்ட் ஆயிருக்கு. சரிங்களா? இதான் ஒர்க் டே. ஸோ 2வது இதில் என்னன்னா இயர் ஃப்ராக்ஷன். ஸோ அதாவது ஒன்றும் இல்லை, நம்பர் ஆஃப் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்குலாம் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஈக்குவல் இயர். ஸோ ஃப்ராக்ட் டவுன் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட் போட்டுட்டு ஸ்டார்ட் டேட் கேட்குது. ஸோ நான் இதில் வேணா ஸ்டார்ட் டேட் இதை நான் கொடுத்துட்டு எண்டிங் டேட் நான் இதுவே கொடுத்துக்கிறேன். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் அடிக்கிறேன். இப்போ ரெண்டுமே பெரிய டிஃப்ரென்ஸில் ஒரு 16 டேஸ் தான் டிஃப்ரென்ஸ் இல்லையா? நான் இப்போ இதில் போயிட்டு இது ஒரு 2009 கொடுத்துருக்கேன். அப்போ என்ன ஆச்சு, ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் எனக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான். ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் கவுண்ட் பண்ணுறதுக்கு இயர் ஃப்ராக்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதான் இந்த ஃபங்க்ஷனாலிட்டியில் இருக்கக்கூடிய கான்செப்ட். சரிங்களா?